திருச்சி அரசு மருத்துவமனை ஸ்கேன் ஊழியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சட்டக்கல்லூரி மாணவி அவரை தகாத வார்த்தைகளால் பேசி காலால் எட்டி உதைத்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அவர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்துள்ளனர். நடந்தது என்ன? திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு தலைமை மருத்துவமனையில் ஸ்கேன் டெக்னீஷியனாக பணியாற்றி வருபவர் 44 வயதான வில்லியம். இவர் வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமை பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது திருச்சி அரசு சட்டக்கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவி கிரிஜா என்பவர் தன்னுடைய உறவினர் ஒருவருக்கு ஸ்கேன் எடுப்பதற்காக மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளார். பலர் வரிசையில் காத்திருக்கும் போது உடனே தன்னுடைய உறவினருக்கு ஸ்கேன் எடுக்குமாறு கூறியதாக தெரிகிறது. அதற்கு வில்லியம், ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் காத்திருக்கின்றனர், வரிசைப்படிதான் ஸ்கேன் எடுக்க முடியும், ஆகவே வரிசையில் வாருங்கள் என்று கராராக கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிரிஜா வாக்குவாதத்தில் ஈடுபட இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அதில் பொறுமை இழந்த கிரிஜா ஆபாச வார்த்தைகளால் திட்டியதோடு வில்லியம்மை காலால் எட்டி உதைத்து எல்லை மீறினார். இது குறித்து வில்லியம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அரசு மருத்துவமனை காவல் நிலைய போலீசார் கிரிஜா மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொது இடத்தில் ஆபாசமாக திட்டுதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர்.